ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக இந்திய ஆயுதப்படைகள் மே 7 அன்று ஆபரேஷன் சிந்தூரை தொடங்கி பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீரில் உள்ள பயங்கரவாத உள்கட்டமைப்பை குறிவைத்து பாகிஸ்தான் பகுதிக்குள் இந்தியா ஊடுருவி துல்லிய தாக்குதல் நடத்தியது. இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் இரு நாடுகளுக்கும் இடையே பல தசாப்தங்களாக நீடித்து வரும் மோதலின் மிக முக்கியமான தாக்குதல்கள் என்று தி வாஷிங்டன் போஸ்டின் காட்சி பகுப்பாய்வில் நிபுணர்கள் சிலர் கூறியுள்ளனர். அதில் 24க்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள் படங்கள் மற்றும் அதன் வீடியோக்களை மதிப்பாய்வு செய்ததில் பாகிஸ்தான் மீதான இந்தியாவின் தாக்குதல்கள் குறைந்தது 6 விமான நிலையங்களில் ஓடுபாதைகள் மற்றும் கட்டமைப்புகளை சேதப்படுத்தியதாகவும் 3 ஹேங்கர்கள் 2 ஓடுபாதைகள் மற்றும் விமானப்படை பயன்படுத்தும் ஒரு ஜோடி மொபைல் கட்டிடங்களை பெரிதும் சேதப்படுத்தியதாக தெரிவித்துள்ளனர். அல்பானியில் உள்ள பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியரும் இந்தியா பாகிஸ்தான் போட்டி குறித்த புத்தகத்தின் ஆசிரியருமான கிறிஸ்டோபர் கிளாரி, இந்திய ராணுவம் கிழக்கு பாகிஸ்தானில் உள்ள பல தளங்களில் பாகிஸ்தான் விமானப்படைக்கு அதீத சேதத்தை ஏற்படுத்தியது என்று கூறியுள்ளார். முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய பாகிஸ்தானின் தலைமை ராணுவ செய்தி தொடர்பாளர் லெப்டினன்ட் ஜெனரல் அகமது ஷெரீப் சௌத்ரி, விமான தளங்களுக்கு உள்கட்டமைப்பு சேதம் ஏற்பட்டு உள்ளதாக கூறினார். இருப்பினும் தாக்கப்பட்ட தளங்களின் எண்ணிக்கையை அவர் குறிப்பிடவில்லை. பாகிஸ்தானின் விமானப்படையின் 6 வீரர்கள் கொல்லப்பட்டதாகவும் பாகிஸ்தான் ராணுவம் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் மிக முக்கியமான விமானப்படை தளங்களில் ஒன்றான நூர்கான் விமானப்படை தளத்தின் 2 மொபைல் கட்டுப்பாட்டு மையங்கள் அழிக்கப்பட்டதாக தெரிகிறது. ராணுவ ஆய்வாளரின் கூற்றுப்படி போலாரி விமான நிலைய ஹேங்கரில் ஒரு சாப் 2000 ஹேர்போன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் விமானமும் கோடிக்கணக்கான டாலர்கள் மதிப்புள்ள கண்காணிப்பு விமானமும் சேதப்பட்டுள்ளதாக தி வாஷிங்டன் போஸ்ட் வெளியிட்டுள்ளது. ஷாபாஸ் விமான நிலையத்தில் உள்ள ஒரு ஹேங்கரில் 100 அடிக்கு மேல் அகலமுள்ள மற்றொரு பெரிய துளையை செயற்கைக்கோள் படங்கள் காட்டுகின்றன. மேலும் ஒரு கட்டுப்பாட்டு கோபுரத்திற்கு சேதம் ஏற்பட்டதாகவும் மற்றொரு ஹேங்கர் தாக்குதலால் இடிந்து விழுந்ததாகவும் பொதுமக்கள் மற்றும் ராணுவ நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் சுக்கூர் விமான நிலையத்தில் ஒரு வெளிப்படையான ரேடார் தளம் அழிக்கப்பட்டதாகவும் தெரிகிறது. இந்தியாவின் தாக்குதல்களை தொடர்ந்து முஷாஃப் விமான தளம் மற்றும் ஷேக் சயீத் சர்வதேச விமான நிலையத்தில் ஓடுபாதைகளில் பெரிய பள்ளங்கள் ஏற்பட்டு உள்ளன. பிளானட் மற்றும் மாக்சர் என்ற செயற்கைக்கோள் நிறுவனங்களின் படங்களின்படி முஷாஃபில் உள்ள பள்ளங்கள் மறுநாள் சரி செய்யப்பட்டதாகவோ அல்லது பழுது பார்க்கும் நிலையில் இருப்பதாகவோ தெரிகிறது. புதன்கிழமை பாகிஸ்தான் ராணுவம் போலாரி விமானப்படையின் 5 உறுப்பினர்களும் முஷாஃபில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் கூறுகிறது. ஷேக் சயீத் விமான நிலையத்தின் ராயல் லான்ச் கணிசமாக சேதமடைந்து உள்ளதாகவும் பாகிஸ்தானை தளமாக கொண்ட டான் செய்தித்தாளை மேற்கோள் காட்டி தி வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து ஆஸ்திரேலியாவை சேர்ந்த போர் நிபுணர் டாம் கூபர் இந்தியா பாகிஸ்தான் போர் பற்றி எழுதியுள்ள கட்டுரையில், இந்தியா பாகிஸ்தான் இடையே சமீபத்தில் நடைபெற்ற மோதலை மேற்கத்திய ஊடகங்கள் தவறாக புரிந்து கொண்டதாகவும் அவை போர்க்கள நிலவரத்தை அறியாமல் மாறுபட்ட தகவல்களை தெரிவித்ததாகவும் கூறியுள்ளார். கடந்த வாரம் பாகிஸ்தான் பகுதிக்குள் இந்தியா ஊடுருவி துல்லிய தாக்குதல் நடத்தியது. இதில் எந்த அளவுக்கு சேதம் ஏற்பட்டது என்பது முக்கியமல்ல. ஆனால் பாகிஸ்தானின் முக்கிய விமான தளங்களையும் அணு ஆயுத கிடங்குகளையும் குறிவைத்து தாக்கியது இந்தியாவிற்கு கிடைத்த தெளிவான வெற்றி என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் இதை பாகிஸ்தானால் தடுக்க முடியவில்லை என்றும், ஒரு தரப்பு அணு ஆயுத கிடங்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தும் போது மறுதரப்பால் பதில் தாக்குதல் நடத்த முடியாமல் போனதுதான் என்னை பொறுத்தவரையில் தெளிவான வெற்றி என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானிடம் தொலைதூர ஏவுகணைகள் இல்லை. மேலும் இந்தியாவின் பிரம்மோஸ் மற்றும் ஸ்காலப் ஏவுகணைகளுக்கு நிகராக பாகிஸ்தானிடம் ஆயுதம் இல்லை. தன்னிடம் ஏவுகணைகள் இருப்பதாக பாகிஸ்தான் பெருமையாக கூறிக்கொள்ளலாம். அதனால் இந்தியாவின் தாக்குதலை தடுக்க முடியவில்லை என்றும் கூறியுள்ளார். இந்தியாவின் தாக்குதலில் நூர்கான் மற்றும் சர்கோதா போன்ற பாகிஸ்தானின் முக்கிய விமான தளங்கள் படுமோசமாக சேதமடைந்தன. பாகிஸ்தானின் ராணுவ செயல்பாடுகளுக்கான தலைமை இயக்குனர் இந்திய ராணுவத்தை தொடர்பு கொண்டு போர் நிறுத்தம் குறித்து பேசியதன் மூலம் பாகிஸ்தான் போருக்கு தயாராக இல்லை என்பதை உணர்த்தியுள்ளார் என்றும் டாம் கூபர் கூறியுள்ளார். அதேபோல ஓய்வு பெற்ற அமெரிக்க ராணுவ அதிகாரி ஜான் ஸ்பென்சர் கூறுகையில், இந்தியா தயாரிப்பு ஆயுதங்கள் தனது பலத்தை நிரூபித்து உள்ளதாகவும்
ஆனால் சீன ஆயுதங்களால் தனது பலத்தை நிரூபிக்க முடியவில்லை என்றும் கூறியுள்ளார்.